வணக்கம் உறவுகளே. நீண்ட ஆயுள் என்பது மனித குலத்தின் நீண்ட நாள் ஆவா. இன்றும் கூட 100 வயசை கடந்து நீண்ட நாள் வாழுகின்ற சென்டினேரியன்ஸை அதிகம் கொண்ட நாடு தான் ஜப்பான். அந்த மக்கள் எப்படி நீண்ட ஆயுளோட மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடையும் அவங்களோட வயசுக்கு மீறிய சுறுசுறுப்போடையும் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க என்றது எங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த ஜப்பானிய மக்களை நீண்ட நாள் அவதானித்த மருத்துவர்கள்ட சில கருத்துக்களை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். வாங்க நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தை நோக்கி போகலாம். எப்படி ஒரு தொழிற்சாலை இடைவிடாமல் ஓய்வில்லாமல் பழுது பார்க்கப்படாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கேக்கில் பழுதடைந்து அந்த தொழிற்சாலையை ஏர்லியாக மூடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வருமோ, அதே மாதிரி தான் எங்கள் உடம்புலையும் பழுது பார்க்க டைம் இல்லாமல் ரிப்பேர் பண்ண இல்லாமல் ஒரு இடைவிடாமல் அந்த உடம்பு தொழிற்பட்டு கொண்டு இருக்குமென்னு சொன்னால் அந்த உடம்பும் ஏர்லியாகவே பாவனைக்கு உதவாததாக மாறிவிடும். எங்களோட உடம்பில் நாளாந்து மேற்படுற தேய்வுகளை, விளைகளை, பழுதுகளை திருத்துறதுக்கு இயற்கையாகவே எங்களோட உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த ஜப்பான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அல்லது அந்த சிஸ்டத்தை மேலும் எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்குரிய வாழ்க்கை முறையை அவங்க நடைமுறையில் வச்சுருக்காங்க. அந்த வாழ்க்கை முறையை நாங்களும் கற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஏற்படுற நோய்கள் குறையும், இளமையாக வாழலாம், நீண்ட காலம் வாழலாம். இந்த 100 வயசையும் கடந்து வாழ்கின்ற அந்த வயதான இளைஞர்கள் செய்கின்ற முதலாவது டெக்னிக் ஹரஹாஜிபு, அதாவது ஈட் அப் டு 80% ஆஃப் யுவர் ஸ்டமக். உங்களுடைய வயிற்றில் 80% மட்டும் நிரப்புங்க. இதால் உங்களோட உடம்பில் மொடரேட்டான ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் ஒன்று உருவாகும். இந்த மொடரேட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட உடம்பை மீள கட்டமைக்கிற அல்லது பழுதுகளை சரிபார்க்கின்ற ஓட்டோஃபேஜியா என்ற ஒரு சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். இது உங்களோட உடம்பில் இருக்கிற டேமேஜ்களை திருத்தும், உங்களோட உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும், உங்களோட உடம்பை மீள புதுப்பிக்கும். அந்த சுறுசுறுப்பான மனிதர்கள இரண்டாவது டெக்னிக் தான் கிவ் அ லாங் பிரேக். உங்களுடைய சாப்பாட்டுக்கு இடையில் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். உங்களோட சாப்பாட்டுக்கு இடையில் எவ்வளவு மிக நீளமான இடைவெளி விடலுமோ அவ்வளவு மிக நீளமான இடைவெளி விடுங்க. அவங்களோட இரவு சாப்பாட்டை படுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முதலே சாப்பிட்றாங்க. அவங்கள அடுத்த நாள் காலையில் சாப்பாடை தாமதப்படுத்துகிறாங்க. இதன் மூலம் உடம்புக்கு பெரிய ஒரு நீண்ட இடைவெளியை கொடுக்குறாங்க. இந்த இடைவெளியில் உடம்பு தன்னைத்தானே திருத்தி தன்னைத்தானே ரிப்பேர் செய்து மீள புதுப்பிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்குது. அந்த அழகிய வயோதிபர்கள் கையாளுற அடுத்த டெக்னிக் தான் சேஞ்ச் யுவர் மார்னிங் ரூட்டீன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே எதுவும் சாப்பிட்றதில்லை. முதல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸோ அல்லது ஹெர்பல் டீயோ குடிப்பாங்க. குடித்து 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிடுவாங்க. இது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணி என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்த அந்த ஆரோக்கியமான வயோதிபர்கள் செய்கின்ற ஒரு விடயம்தான் ஈட்டிங் ஹெல்த்தி டயட். அவர்கள் கலர்ஃபுல்லான மரக்கறிகளை உண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு கலர்ஃபுல்லான மரக்கறிகளும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சோயா பன்னீர், கடல் அல்கா, வத்தாளங்கிழங்கு, பாவக்காய் போன்ற தாவரங்களை அதிகமாக உண்ணுறாங்க. இதன் மூலம் எங்களுடைய செல்லுலர் ரிப்பேரிங் குரூ, அதாவது எங்களோட உடம்பை புதுப்பிக்கிறதுக்கு பழுது பார்க்கறதுக்குரிய அந்த சிஸ்டம் ஆக்டிவாக இருக்குது, கூட எஃபெக்டிவாக வேலை செய்யுது. இதுவும் அவங்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்றது மருத்துவர்களோட கருத்து. இந்த பழக்க வழக்கங்களை உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனையோட
அது இந்த பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிற உடல்நிலைக்கும் உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ன ரிசல்ட்ஸ்ன்றதை எனக்கு கமெண்ட்டாக போடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.